இஸ்ரேல் ஈரான் இடையே நிலவும் போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று G7 நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய G7 என்ற அமைப்பு செயல்படுகிறது. இந்த அமைப்பின் நடப்பாண்டிற்கான உச்சி மாநாடு கனடாவில் ஆல்பர்டா மாகாணம் கெனனாஸ்கி நகரில் நடந்தது. கனடா பிரதமர் மார்க் கார்னி அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி அதில் பங்கேற்றார். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப், பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்றனர். இந்நிலையில் G7 நாடுகளின் தலைவர்கள் கையெழுத்திட்ட கூட்டறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. அதில் மத்திய கிழக்கில் அமைதியும் நிலைத்தன்மையும் நிலவ G7 நாடுகளின் தலைவர்கள் உறுதி பூண்டுள்ளோம். இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டு என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இஸ்ரேல் பாதுகாப்புக்கு ஆதரவளிக்கிறோம். பொதுமக்கள் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறோம். அதே நேரத்தில் பிராந்திய நிலையற்ற தன்மைக்கும் பயங்கரவாதத்திற்கும் ஈரான் தான் மூல காரணமாக இருக்கிறது. எனவே ஈரான் கையில் அணுகுண்டு போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும். ஈரான் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டால் காசா உட்பட மத்திய கிழக்கில் பதற்றம் தணியும். சர்வதேச எரிபொருள் சந்தைகளில் ஏற்படும் தாக்கத்தை தொடர்ந்து கண்காணிப்போம். சந்தை நிலைத்தன்மையை பாதுகாக்க ஒருமித்த கருத்துடைய நாடுகளுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் அரசு இஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் ஆகிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு அளிப்பதால் அந்நாட்டு அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது என்று சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட சில மத்திய கிழக்கு நாடுகளும் திரைக்கு பின் தீவிரமாக எதிர்க்கின்றன.